Hi friends, today Thamizhum Saraswathiyum serial தொடங்கின உடனே வந்து சரஸ்வதி வந்து நைட் வந்து தடபுடா விருந்து சமைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் வந்து ரெண்டு பேருமே காலையில மதியம் சாப்பிடாமல் இருக்கனால வந்து நல்லா விருந்து சமைச்சு தமிழ் கொடுக்குறாங்க. தமிழ் பார்த்துட்டு என்ன இவ்வளோ கடையில் வாங்கினியான்னு கேட்குறாரு. இல்லை நானே சமைச்சேன்னு கேட்டோடனே ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி ஊட்டி விட்டுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நமச்சி வராங்க. இல்லைப்பா நான் வெளியே போகிறேன்ப்பா, யாராவது வீட்டுக்கு மாற்றி வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் வா வா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நம்பவே முடியலையே, திடீர்னு சண்டை போடுறீங்க, திடீர்னு சேர்ந்துக்கிறீங்கன்னு சொன்னோடனே வந்து சரஸ்வதி உண்மையை சொல்கிறாங்க. இவர் வந்து எனக்காக அந்த வருடத்தை அவர் இருந்துக்கான்னு சொன்னோடனே நீ இது என்கிட்ட சொல்ல வேண்டியதான தமிழ் அப்படின்னு நமச்சு கேட்குறேன். நான் சொன்னால் நீ இவட்ட போய் உடனே சொல்லிடுவியே, அப்புறம் இவ வந்து என்னையும் விரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவா. நீங்கள் மிஷினில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்கிறீங்க, நீங்கள் விரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவா. அதனால தான் நான் உன்ட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வசு கால் பண்ணுறா. வசு அப்போ உண்மையை சொல்கிறாங்க. நாளைக்குள்ளே நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துடுவீங்க, நாளைக்கு தான் வந்து நாங்கள் கல்யாணம்னால நாளைக்குள்ளே நாங்கள் உண்மையை நிரூபிச்சிருவோம். ஆதி வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு ஆதி சொல்லிட்டேன்னு சொன்னோடனே சரஸ்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கிட்டு பார்த்தா வந்து அர்ஜுன் வந்து ராகினிகிட்ட போய் பேசுகிறாங்க. ராகினி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து ஆசையே இல்லைன்னு சொன்னீங்க, தமிழ் இல்லாட்டி கார்த்தி தான் வரணும்னு சொன்னீங்க என்கிட்ட வந்து, ஆனால் இப்போ வந்து நான் தான் வரணும்னு ஆசைப்பட்றீங்க. இது எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியல. எப்போயுமே நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து உங்களால் ஸ்ட்ராங்காக பதில் சொல்ல முடியல. நீங்கள் உங்களால் வந்து ஒழுங்காகவும் தூங்க முடியல, ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னா என்கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அர்ஜுன் வந்து நான் தப்பு பண்ணல, நான் பண்ணுற எல்லாமே வந்து உனக்கும் நம்ம குழந்தைகளுக்காக தான், நான் யார் மனசையும் கஷ்டப்பட்டதில்லை, நம்ம குழந்தை மேலே சத்தியமாக நான் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லி ராகினியை வந்து சம்மதம் தெரிவிக்க வச்சிடுறாங்க. தப்பு இல்லைன்னு அர்ஜுன் மேலே நம்புகிற அளவுக்கு ராகினியை வந்து மனசை மாற்றிடுறாரு. அப்புறம் பார்த்தோம்னா வந்து வெளியே வந்து கோடை நடேசன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம உண்மையை நிரூபிச்சாகணும், வீடியோ ஆதி எடுத்துடுவானா எடுக்க மாட்டானான்னு தெரியலையேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அர்ஜுன் வராங்க. நீங்கள் ஏன் ஒரு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களால் தான் வந்து எந்த எவிடன்ஸும் எடுக்க முடியாது, ஏன்னா நான் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி நக்கரா சரி. உடனே நடேசன் வந்து அதையும் பார்த்துடலாமாப்ல, நாளைக்கு என்ன நடக்க போகுது யாருக்கு என்ன தெரியும்னு கேட்குறாரு. உடனே அர்ஜுன் அதுதான் மாமா, நாளைக்கு என்ன நடக்க போகுது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு வேறு நான் சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லியிருக்கேன், அந்த சர்ப்ரைஸை பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப ஆடி போக போகிறீங்கன்னு சொல்லி நக்கரா சிரிச்சுட்டு போகிறாரு. அந்த நேரம் பார்த்து வசு வராங்க. வசு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஆதி வந்து எடுத்தாருன்னு சொல்லிட்டாங்கத்த, நீங்கள் கவலையே போடாதீங்கத்த, எங்கள் அண்ணன் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவார்த்த, நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஜெயந்தி கேட்டுடுறாங்க. உடனே ஜெயந்தி போய் அர்ஜுன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம மாட்டிக்கிற போகிறோம், அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஆதி ஒர்க் பண்ணி எடுத்துடுவேன்னு சொல்றியா அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுனுடைய மாமா வந்து அப்போ நம்ம எல்லோரும் ஜெயிலுக்கு போகிறோம் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்து அர்ஜுனுடைய அம்மா கேட்குறாங்க, அதுதான் எதுவும் எடுக்க முடியாது, இந்த சேகர் ரிப்பேர் ஆக்கிட்டியான்னு சொன்னீங்க, இப்போ எப்படி திருப்பி ஆதியால் எடுக்க முடியும்னு சொன்னோடனே அர்ஜுன் ஆதி சாஃப்ட்வேர் கம்பெனி தான் வச்சுருக்கேன், ஸோ அவனால் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் என் மேலே ரொம்ப காண்டாக இருக்கேன், ஸோ கண்டிப்பாக எடுத்துவேன்னு எனக்கு தெரியும், அப்போ என்ன மாப்பிள்ளை பண்ணுறது, ஏதாச்சும் பண்ணு மாப்பிள்ளைன்னு அர்ஜுன் மாமா சொன்னோன்னே அர்ஜுன் மாமாட்ட வந்து அர்ஜுன் வந்து ஏதோ சொல்கிறாங்க. அதை வந்து நமக்கு வந்து அந்த மியூசிக்கிலே முடிச்சிடுறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகும்போது நாளைக்கு தான் தெரியும். கண்டிப்பாக வந்து ப்ரொமோவில் காமிச்ச மாதிரியே ஆதியை போய் அடிச்சிருவாங்க, அடிச்சுட்டு லேப்டாப்பை உடச்சிட்டு தான் தைரியத்தில் இருப்பாங்க. ஆனால் ஆதி வந்து கண்டிப்பாக ஒரு பேக்கப் எடுத்து வச்சுருப்பாங்க, அதை நாளைக்கு கொண்டு வந்து போட்டு நிரூபிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.